السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் துபாய் மர்கசுல் மனார் என்று சொல்லக்கூடிய அல்மனார் சென்டர் வருடா வருடம் ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தக்கூடிய இந்த மாநாட்டு தொடரில் இந்த வருடம் மிக முக்கியமான ஒரு கருப்பொருளில் இஸ்லாமிய குடும்பவியல் என்கிற கருப்பொருளில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டின் முதலாவது நாள் நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்து பயனடைந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மிக முக்கியமான ஒரு தலைப்பு இது. உண்மையிலேயே இன்று குடும்பங்கள் நிம்மதியை இழந்து சீரழிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதனாலேயே இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தின் மிக முக்கியமான அங்கங்கள் கணவன் மனைவி. அது பற்றி ஒரு அருமையான உரையை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அதே போல குடும்பத்தின் இன்னும் ஒரு மிக முக்கியமான அங்கம்தான் குழந்தைகள். அவர்கள் தொடர்பாகவும் சில முக்கியமான குறிப்புகளை, வழிகாட்டல்களை செவிமடுத்திருக்கிறீர்கள். மூன்றாவதாக, குடும்பத்தில் உள்ள எல்லோரும், கணவன் மனைவி, தாய் தந்தை பிள்ளைகள் என்று வருகிற இரத்த உறவுகள், இவர்களை பற்றி உங்கள் முன்னால் சில விஷயங்களை நினைவுபடுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். குடும்ப உறவு அல்லது இரத்த உறவு என்றால் என்ன என்ற தெளிவில்லாத ஒரு நிலை ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் இரத்த உறவுகளை துண்டிப்பது என்பது சாதாரணமான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. இன்று பெரும்பாலான மக்கள் இரத்த உறவை பேணாமல் இலகுவாக துண்டித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இரத்த உறவு என்பதற்கு அரபியிலே அல் அர்ஹாம், துல் குர்பா அல்லது குர்பா என்றெல்லாம் பயன்படுத்தப்படும். குர்ஆனிலே உலுல் அர்ஹாம் என்று நீங்கள் ஓதுகிற போது அவதானித்திருப்பீர்கள். அதே போல துல் குர்பா, தில் குர்பா என்றெல்லாம் நீங்கள் ஓதியிருப்பீர்கள். இது இரத்த உறவை குறிப்பதற்காக அல் குர்ஆன் சொல்லக்கூடிய பிரயோகமாகும். இதனுடைய ஒருமை வார்த்தை அர்ஹாம் என்பது பன்மை. இதனுடைய ஒருமை என்பது ரஹீம் என்பதாகும். அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று நாம் சொல்லுகிறோம். அவனுடைய பெயரிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் ரஹீம் என்பது. ரஹீம் என்றால் இரத்த உறவு என்பது அர்த்தமாகும். இரத்த உறவு யார் என்பதை பொறுத்தவரையில் அறிஞர்கள் மத்தியிலே அதை டிஃபைன் பண்ணுவதிலே, வரையறை செய்வதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரியான வரைவிலக்கணம் என்னவென்றால், தாய் வழியிலும் தந்தை வழியிலும் வரக்கூடிய உறவுகள் எல்லாம் இரத்த உறவுகளாகும். தாய் வழியில் வருகிறவர்கள், தாய் முதலாவது இரத்த உறவு. தாய் வழியில் வருகிற அனைத்துமே இரத்த உறவாக கொள்ளப்படும். அதே போல தந்தை தான் நம்முடைய முதல் இரத்த உறவு. தந்தை வழியில் வரக்கூடிய அனைவருமே இரத்த உறவுகளாக கொள்ளப்படுவார்கள். அப்போ தாய் வழியில் தாய், தாயினுடைய தாய்,
அதற்கு மேல் இருந்தால் அவர்கள், தாயோடு உடன் பிறந்தவர்கள், அது ஆண்கள் பெண்களாக இருக்கலாம், அவர்களுடைய பிள்ளைகள் என்று அப்படி நீண்டு கொண்டே செல்லும். அதே போல தந்தையினுடைய பெற்றோர், தந்தையோடு கூட பிறந்தவர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் என்று அந்த லிஸ்ட்டும் நீண்டு கொண்டே செல்லும். இதிலே மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், கணவன் ஒரு இரத்த உறவு அல்லாத ஒருவராக இருந்து, கணவன் தன்னுடைய இரத்த உறவை சார்ந்த ஒருவர் அல்ல, ஒரு தூரத்து உறவுக்காரர் அல்லது அறிமுகம் இல்லாத ஒரு அஜ்னபி, அந்த அடிப்படையில் அவரை திருமணம் செய்தால் கணவனுடைய பெற்றோரோ கணவனுடைய உடன்பிறப்புகளோ மனைவிக்கு இரத்த உறவு கிடையாது. அதுபோலதான் மனைவியும் ஒரு இரத்த உறவை சேர்ந்த ஒருவராக இல்லாவிட்டால் மனைவியுடைய பெற்றோரோ மனைவியுடைய உடன்பிறப்புகளோ கணவனுக்கு இரத்த உறவும் கிடையாது. இந்த வரைவிலக்கணத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், இங்கே இந்த மாநாட்டிலே கலந்து கொள்ள வேண்டும், இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகளை கேட்க வேண்டும், வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். நிறைவான நன்மைகளையும் கூலிகளையும் அல்லாஹ் தர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக துஆ செய்கிறோம். இங்கே வருகை தந்திருப்பவர்கள் எப்படியான மனநிலையோடு உள்ளவர்கள் என்றால், நான் மார்க்கத்தோடு வாழ வேண்டும், மார்க்க பற்றோடு இருக்க வேண்டும், ஒரு முஸ்லீமாகவே நான் மூத்தாக வேண்டும், கபரில் நிம்மதியாக உறங்க வேண்டும், நான் மஹ்ஷரிலே அல்லாஹுடைய அரிசின் கீழ் நிழல் பெற வேண்டும், ரப்புல் ஆலமீன் அவனுடைய நீதிமன்றத்தில் என்னை நிறுத்தி விசாரிக்கிற போது நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், சிராத் என்ற அந்த பயங்கரமான பாலத்தை நான் எப்படியோ கடந்து சுவர்க்கத்திற்கு நான் போய்விட வேண்டும் என்கிற மனநிலையோடு இருப்பவர்கள்தான் இங்கே வந்திருப்பவர்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மிடத்திலேயே, இந்த மனநிலை உள்ளவர்களிடத்திலேயே இஸ்லாத்தை பின்பற்றுதல் என்கிற விஷயத்தில் பூரணமான தெளிவு இல்லாமல் இருக்கிறது என்றால், வெறுமனே பொருளாதாரமும் உலகமும் தான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிற மக்கள் இஸ்லாத்தை பற்றி என்ன நிலைப்பாட்டில் இருப்பார்கள்? எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இவ்வாறு மார்க்க நிகழ்ச்சிகளில் கவனம் செலுத்துகிற, ஆர்வம் காட்டுகிற நிறைய பேர் இஸ்லாத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு மிக கூடுதல் முக்கியத்துவம் தருவார்கள். சில விஷயங்கள் அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை. அதில் ஒன்றுதான் இந்த இரத்த உறவை பேணுவது என்பது. இரத்த உறவை பேணுவது என்பது ஒரு சாதாரணமான கடமை அல்ல, அல்லது ஒரு அஹ்லாக்கோடு சம்பந்தப்பட்ட விஷயமும் அல்ல. அல் குர்ஆனில் பல இடங்களிலே மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்ட விஷயம். இரத்த உறவை நாம் பேணி நடக்க வேண்டும் என்பது அல் குர்ஆனில் மிக கடுமையாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா நல்லடியார்களை பற்றி சொல்லுகிற போது அவர்கள் இரத்த உறவை பேணி நடப்பார்கள் என்பதை அவர்களுடைய அடையாளமாக சொல்லுகிறார். இரத்த உறவை முறிப்பது, இரத்த உறவை துண்டிப்பது என்பதை பற்றி பேசுகிற போது அவர்கள் நஷ்டவாளிகள் என்று சொல்கிறார். இரத்த உறவை துண்டித்து வாழுகிறவர்கள் நஷ்டவாளிகள். இரத்த உறவை துண்டிக்கிறவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் கிடைக்கும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இரத்த உறவை துண்டிப்பது என்பது. ஆனால் இவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், ஹதீஸுல் குத்ஸியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இரத்த உறவு இதை பேணி நடக்கிறவனை, இரத்த உறவினர்களை சேர்ந்து வாழ்கிறவனை நான் சேர்த்து கொள்வேன், இரத்த உறவை துண்டித்து வாழ்கிறவனை நான் துண்டித்து விடுவேன். அல்லாஹ் அக்பர். இரத்த உறவை துண்டிக்கிறவன் அல்லாஹுவை விட்டு தூரமாக்கப்படுவான். நாளை மறுமையிலே அர்ஷின் கீழ் இந்த இரத்த உறவு தொங்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், என்னை மதித்து
இரத்த உறவுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து பேணி நடந்தவர்களை நீ சேர்த்துக்கொள். யாரெல்லாம் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்ந்தார்களோ அவர்களை நீ துண்டித்து விடு என்று இந்த இரத்த உறவு அல்லாஹ்விடத்தில் மன்றாடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ அது ஒரு சாதாரணமான பிரச்சனை அல்ல. இஸ்லாமிய அறிஞர்கள் அனைவருமே ஏகோபித்த நிலையில் இரத்த உறவை சேர்ந்து நடப்பது வாஜிப் என்றும், இரத்த உறவை துண்டிப்பது கபீரத்தும் மினல் கபாயிர், பெரும்பாவங்களில் உள்ள ஒன்று என்றும் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ நமக்கு தெரியும், வட்டி பெரும்பாவம், மதுபானம் பெரும்பாவம், சூதாட்டம் பெரும்பாவம், விபச்சாரம் பெரும்பாவம். எனவே இதை நாம் நினைக்கவும் மாட்டோம், அந்த பக்கத்தில் போகவும் மாட்டோம். ஆனால் இரத்த உறவை பேணி நடப்பது வாஜிப் என்பதும், இரத்த உறவை துண்டிப்பது பெரும்பாவம் என்பதும் தெரியாத காரணத்தினால் இன்று அற்பமான சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் இரத்த உறவு துண்டிக்கப்படுகிற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம், இரத்த உறவை துண்டிக்கிறவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான் என்றார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இரத்த உறவை துண்டிக்கிறவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான். இரத்த உறவை சேர்ந்து நடத்தல் என்றால் என்ன? இரத்த உறவை துண்டித்தல் என்றால் என்ன? இதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இரத்த உறவை சேர்ந்து நடத்தல் என்பது, இன்றைக்கு சிலர் நினைக்கிறார்கள் எப்படி என்றால், என்னுடைய சிபிலிங்ஸாக இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், அல்லது தந்தையினுடைய உறவினர்களாக இருக்கலாம், இவர்களோடு சேர்ந்து வாழ்தல் என்பது அவர்கள் வந்தால் நான் போவேன், என்னுடைய வீட்டுக்கு அவர்கள் வந்தால் நான் போவேன், அவர்கள் ஏதாவது கிஃப்ட் தந்தால் நானும் கொடுப்பேன், அவர்கள் என்னை அழைத்தால் நான் போவேன், அழைக்காவிட்டால் போக மாட்டேன், அவர்கள் என்னோடு சேர்ந்து வந்தால் நான் சேருவேன், அவர்கள் வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் வாசிலு பில் முகாஃபி, லைஸல் வாசிலு பில் முகாஃபி, தந்தார்கள் என்பதற்காக கொடுப்பவனும், வந்தார்கள் அல்லது வருகிறார்கள் என்பதற்காக போபவனும், அழைத்தார்கள் என்பதற்காக அழைக்கிறவனும், அதாவது பிரதி உபகாரமாக இந்த உறவை பேணுகிறவன் என்பவன் இன உறவை பேணுகிறவன், இரத்த உறவை பேணுகிறவன் அல்ல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சில் மன் கதஅக், சில் மன் கதஅக், உன்னை துண்டித்து விட்டு போகிறவனோடு நீ சேர். ஏனென்றால் அவனுடைய இரத்த உறவு. உன்னை அவன் துண்டித்து விட்டு போகிறான் என்றால் நீ போய் சேர வேண்டும். ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நான் சேர்ந்து போகிறேன், ஆனால் அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். என்னுடைய இரத்த உறவுகளோடு நான் சேர்ந்து போகிறேன், அவர்கள் என்னை வெட்டுகிறார்கள். நான் அவர்களுக்கு நல்லது செய்து கொண்டே இருக்கிறேன், ஆனால் அவர்கள் எனக்கு கெடுதிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களோடு நீ தொடர்ந்து உன்னுடைய உறவை மெயின்டைன் பண்ணு. நீ சொல்வது போல நீ இருந்தால் அவர்களுடைய முகத்திலே நீ சுடு சாம்பலை அள்ளி வீசியவன் போலாவாய். உனக்கு அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார். சுப்ஹானல்லாஹ். அந்த சுடு சாம்பலை நீ அவருடைய முகத்தில் அள்ளி வீசியவன் போல என்று சொன்னால், அவர்கள் உணரக்கூடிய முறையில் இந்த இரத்த உறவின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணரக்கூடிய முறையில் நீ நடந்து கொள்கிறாய், அல்லது நீ உன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து அவர்கள் பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்துக்களை தரும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் நமக்கு அவர்கள் டோர்ச்சர் பண்ணினாலும், நம்மை அவர்கள் இன்சல்ட் பண்ணினாலும், அவர்களை நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள்.
அப்ப இரத்த உறவை எவ்வாறு பேணுவது என்கிற கேள்வி உலமாக்களிடத்திலே முன்வைக்கப்படுகிறது. அதற்கு சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி போக வேண்டும், அவர்களுடைய சுக துக்கங்களிலே பங்கெடுக்க வேண்டும், பொருளாதார ரீதியில் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நல்லதை அவர்களுக்கு ஏவ வேண்டும், தீயதை அவர்களுக்கு நீங்கள் தடுக்க வேண்டும், பாவங்கள் செய்தால் அதை நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும். இதுவெல்லாம் நீங்கள் இரத்த உறவை பேணுகிற வழிகள் என்று சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்ட போது அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய ஊரில் இரத்த உறவை பேணுவதற்கென்று ஒரு ஆதத்து இருக்கும். ஆதத்து என்றால் ஒரு வளமை இருக்கும். துபாயிலே ஒரு ஆதத்து இருக்கும், சவுதி அரேபியாவில் இன்னும் ஒரு ஆதத்து இருக்கும், இந்தியாவிலே ஒவ்வொரு ஸ்டேட்டிலும் ஒவ்வொரு ஆதத்து இருக்கும், அல்லது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஆதத்து இருக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் என்ன ஆதத்து இருக்கிறதோ, ஆதத்து என்றால் வளமை, வழக்காறு, அந்த வளமைக்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்வதுதான் இரத்த உறவை பேணுவது என்பதன் அர்த்தமாகும் என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையிலே அதுதான் மிக பொருத்தமானது. அதற்குள் ஏற்கனவே சொன்ன அறிஞர்களுடைய அந்த வழிகாட்டல்களும் வந்துவிடும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான காலத்தில் நாம் எல்லோரும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசம் என்று சொன்னால், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலைக்கும் இப்போதுள்ள நிலைக்கும் இடையில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு உள்ள நிலைகள் மிகவும் வேறுபட்டிருக்கின்றன. இந்த 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைகளை கூட Z ஜெனரேஷன் என்று சொல்கிறார்கள். எல்லாமே ஒரு வித்தியாசம், முழுதுமே வித்தியாசமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில், இந்த உலகத்தில் ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்பதை எச்சரிக்கை செய்தார்கள். மறுமை நாள் நெருங்கும் போது கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் என்று சொன்னார்கள். அந்த ஃபித்னாக்கள் வேகமாக வீசிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல விஷயங்கள் நிதர்சனமாக இப்போது நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். குறிப்பாக அவர்கள் சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமான் லா யுபாலில் மர்உ மின் ஐன அஹதல் மால் அம் மின் ஹலால் அம் மின் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதனுடைய சிந்தனை பொருளாதாரம் என்பதாக மாறும். அந்த பொருளாதாரம் ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா அவன் அதை கேர் பண்ண மாட்டான். இப்படி சொன்னார்கள். யஅதி அலன் நாஸி ஸமான் அல் முத்தமஸ்ஸிகு லிதீனிஹி கல் காபிதி அலல் ஜம்ர். மக்கள் மத்தியிலே ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்கத்தை பின்பற்றி வாழ்வது என்பது கையிலே நெருப்புத்தணலை வைத்திருப்பது போன்று வரும் என்று சொன்னார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே அதற்கு ஏற்ப மாற்றமடைந்து கொண்டு வருகின்றன. உண்மையில் இப்படியான ஒரு காலத்தில் இப்படியான ஒரு மாநாடு என்பது முஸ்லிம் சமூகத்தினால் மிக முக்கியத்துவப்படுத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இந்த நாட்டிலே தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஒரு பயம் வர வேண்டும். நான் ஒரு ஆபத்தான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் மறுமையை நம்பியவன், கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொண்டவன், மஹ்ஷரை ஈமான் கொண்டிருக்கிறேன். நாளை மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நான் நிர்வாணப்படுத்தப்பட்டு நிறுத்தப்படுவேன். எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லாமல் அல்லாஹ் என்னோடு நேரடியாக பேசுவான்.
என்ற ஒரு பேசிக்கான நம்பிக்கை நம் எல்லோரிடமும் இருக்கிறது. இப்படியான நாம் ஃபித்னாக்கள் அதிகமாக வெளிப்படக்கூடிய இந்த காலத்தில் என்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு இப்படி ஒரு ஏற்பாடு செய்து தரப்படுகிறது என்றால், இந்த வாய்ப்பை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக, ஒரு அரிய சந்தர்ப்பமாக கருதி இந்த மக்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் மறு சைத்தான் மிகைத்து போயிருக்கிறது என்பதை நம்முடைய மக்களின் மனநிலை நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா இஸ்திகாமத்தை தர வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த மார்க்கத்தோடு வாழ்ந்து மார்க்கத்தோடு மௌத்தாகுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் பாலிக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த முன்னறிவிப்புகளின் பின்னணியில் பல சக்திகளும் பல திட்டமிடல்களும் பல சதிகளும் இருக்கின்றன என்பது நமக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய ஒரு பின்னணி தான் ஷைத்தான், இப்லீஸ். ஷைத்தானை பொறுத்தவரையில் அவனுடைய முழு டார்கெட்டும் ஃபசாதை உண்டு பண்ணி, குழப்பங்களை ஏற்படுத்தி, நம்முடைய உள்ளங்களை நோய்வாய்ப்படுத்தி நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்வது என்பதுதான். இன்னமா யதுஉ ஹிஸ்பஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர். நிச்சயமாக அவன் தன்னை பின்பற்றுகிறவர்களை எல்லாம் நரகத்திற்கு இழுத்துச் செல்வதற்கே அவன் விரும்புகிறான். அதற்கான அழைப்பை அவன் விடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த ஷைத்தானுடைய சதி வலை பலவீனமானது. ஆனால் பலவீனமானவர்களிடத்தில் அது பலமானது. அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன கைத ஷைத்தானி கான வஈஃபா. ஷைத்தானுடைய சதி பலவீனமானது என்று சொல்கிறான். ஆனால் ஈமான் இல்லாமல் பலவீனமானவர்களாக இருக்கிறவர்களிடத்தில் அது பலமானது. ஏனென்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் சபதமிடுகிறான், ஃபபிஇஸ்ஸதிக லஉகுவியன்னஹும் அஜ்மஈன். சாதாரணமான சபதம் அல்ல. அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறான், உன்னுடைய இஸ்ஸத்தின் மீது, உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், யா அல்லாஹ், இவர்கள் எல்லோரையும் நான் வழிகெடுப்பேன். லஅகுதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம். உன்னுடைய நேரிய வழியிலே, ஸிராத் முஸ்தகீமிலே பயணிக்க விடாமல் நான் போய் உட்கார்ந்து கொள்வேன். முன்னால் உட்காருவேன், பின்னால் உட்காருவேன், வலப்பக்கம் உட்காருவேன், இடப்பக்கம் உட்காருவேன். இப்படியெல்லாம் சொன்னவன் சொல்லுகிறான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன். ஆனால் இந்த மக்களுக்குள் இஹ்லாஸோடு வாழுகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். உனக்கென்று வாழ்பவர்கள், உன்னை நினைத்து வாழ்பவர்கள், உன்னுடைய மார்க்க சிந்தனையோடு வாழ்பவர்கள். அவர்களை இலகுவில் என்னால் வழிகெடுக்க முடியாது என்று அதையும் சேர்த்துத்தான் சொன்னான். எனவே ஷைத்தானுடைய சதி பலவீனமானது. பலவீனமானவர்களுக்கு அந்த சதி பலமானது. இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் அவனுடைய சதி வலையிலே விழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும். உங்களுக்கு நான் வறுமையை பயப்படவில்லை, உங்களுக்கு நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் கொட்டப்படுவதைத்தான் என்று சொன்னார்கள். உங்களிடத்தில் நான் பயப்படுவதெல்லாம் உலகம் உங்களிடத்தில் பரக்கத்தாக கொட்டப்படுவதை. அன் துபுஸத அலைக்கும் துன்யா. இதை எதுக்கு சொல்லிக் கொண்டு வாரன் என்றால், உலகம் கொட்ட கொட்ட தீனில் உள்ள பிடிப்பு தூரமாகிக் கொண்டே இருக்கும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். இந்த உலகம் அதிகமாக நம் முன்னால் வந்து கொட்ட ஆரம்பித்ததன் விளைவு இன்று இரத்த உறவுகள் ஒதுக்கப்படுகின்றன. சுப்ஹானல்லாஹ், இரத்த உறவில் ஆக உச்சகட்டத்தில் இருக்க வேண்டியவர்கள் நம்முடைய பெற்றோர்கள், தாயும் தந்தையும். மனைவிக்காக தன்னுடைய தாயையும் தந்தையும் நோவினை செய்கிற கணவன்மார் நிறைய பேர் இருக்கிறார்கள்.
கணவனுக்காக தன்னுடைய தாயையும் தந்தையும் பகைத்து கொண்டு நிறைய மனைவிமார் இருக்கிறார்கள். எந்த ஒரு கட்டத்திலும் பெற்றோரை நோவினை செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நாம் வருவதற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய மிகப்பெரிய சபப் அவர்கள்தான். சாதாரணமான சபப் அல்ல. ஒரு தாய் ஒரு பிள்ளையை தன்னுடைய வயிற்றிலே சுமக்க ஆரம்பித்தால் வஹ்னன் அலா வஹ்ன், பலவீனத்திற்கு மேல் பலவீனத்தை அவள் அடைகிறாள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. தாய்மார் அதை அனுபவிக்கிறார்கள், தெரியும் அவர்களுக்கு. அந்த காலப்பகுதியில் மனச்சாட்சியும் மனித நேயமும் உள்ள கணவன்மார் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய மனைவி சுமக்கிறாள் என்பதற்காக வேண்டி 100% பக்கபலமாக இருந்து அந்த குழந்தையை ஆரோக்கியமாக பெற்றெடுப்பதற்காக எல்லா கஷ்டங்களும் படுகிறார்கள். பிறகு அவர்களை வளர்த்து வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், குழந்தையை வளர்ப்பதற்கு அவர்கள் செய்கிற தியாகம் ஒவ்வொரு தந்தைக்கும் ஒவ்வொரு தாய்க்கும் தெரியும். சாதாரணமான தியாகங்கள் அல்லது. சில நேரங்களில் குழந்தை டிஃபரண்டாக மலம் கழித்து விட்டால் தாயும் தந்தையும் துடித்து போவார்கள். தாய் சாப்பிட்ட ஒரு உணவினால் மலத்தில் உள்ள நிறம் மாறுகிறது. ஆனால் அவர்களுக்கு இந்த யோசனை வராமல் என்னுடைய பிள்ளை இப்படி செய்கிறது, எவ்வளவு துடிக்கிறார்கள். அங்கு ஓடுகிறார்கள், இங்கு வருகிறார்கள், அலைகிறார்கள். இந்த குழந்தைகளுக்காக அவர்கள் செய்கிற தியாகம். இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்தில் நிற்கிறோம் என்றால் இங்கே பெரிய மேனேஜர்கள் உட்கார்ந்திருக்கலாம், பெரிய முதலாளிகள் உட்கார்ந்திருக்கலாம், சில நேரம் டாக்டர்கள் இருக்கலாம், என்ஜினியர்கள் இருக்கலாம், உலமாக்கள் இருக்கிறீர்கள். நாம் ஒவ்வொருவரும் இந்த நிலைக்கு வருவதற்கு முதல் காரணம் யார்? அடிப்படை காரணம் யார்? நம்முடைய தாயும் தந்தையும் தான். என்னுடைய மனைவி என்னை ஒரு ஆலிமாக்கவில்லை. உங்களுடைய மனைவி உங்களை ஒரு தொழிலதிபராக்கவில்லை. உங்களை ஒரு டாக்டர் ஆக்கவில்லை, ஒரு என்ஜினியர் ஆக்கவில்லை. பெண்கள் தரப்பிலும் நிறைய படித்தவர்கள் இருப்பீர்கள், உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள். உங்களுடைய கணவன் உங்களை அந்த நிலைக்கு ஆக்கவில்லை. சில நேரம் பிறகு சப்போர்ட் பண்ணி இருக்கலாம், அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உதவி இருக்கலாம். ஆனால் ஒரு முதல் கட்டத்தை நீங்கள் அடைவதற்கு முழு காரணமும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நம்முடைய பெற்றோர் தான். அந்த பெற்றோரோடு எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது, குறிப்பாக பெற்றோர் முதுமையை அடைந்து விட்டால், இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா, பெற்றோர் உன்னிடம் இருக்கிற போது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அப்ப ஒவ்வொரு பிள்ளையும் என்ன ஆசைப்பட வேண்டும் என்றால், என்னுடைய உம்மா என்னோடு இருக்க வேண்டும், என்னுடைய வாப்பா என்னோடு இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு பிள்ளையும் ஆசைப்பட வேண்டும். அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும். உங்களோடு அவர்கள் இருக்கிற போது முதுமை அடைந்து விட்டால், முதுமை என்பது ஒரு பலவீனமாகும், கடுமையான பலவீனம். சிறு வயதில் உள்ள பலவீனத்தை விட முதுமை என்ற நிலையில் வருகிற பலவீனம் கஷ்டமானதாகும். மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடையும், உடல் முழுக்க பலவீனம் அடையும். இந்த நேரத்தில் சமுதாயமும் அவர்களை ஒதுக்கும். சின்ன பிள்ளைகள் என்றால் சமுதாயம் ஓடி போய் தூக்கும், கொஞ்சம் விளையாடும், மதிப்பு தரும். ஆனால் முதுமை அடைந்து விட்டால், பெரிய ஒரு ஹையர் ஆபீசராக இருந்தவர் 70 வயதிலே அவர் நடக்க முடியாமல் தள்ளாடி கொண்டு வருகிற போது அவருக்கு அந்த மரியாதை இருக்காது. ஆனால் அவர் ஹையர் ஆபீசராக நான் இருந்தேன் என்கிற அந்த மனநிலை அவரிடம் இருக்கும். நான் என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து டாக்டராக, என்ஜினியராக, தொழிலதிபராக, ஆலிமாக இப்படியெல்லாம் நான் ஆக்கினேன் என்கிற அந்த கௌரவம் அவருடைய மனதில் இருக்கும். ஆனால் சமுதாயம் ஒதுக்கும்.
இந்த நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி கை கொடுக்க வேண்டும்? வலா தக்குல் லஹுமா உஃப். உன்னுடைய பெற்றோர் முதுமை அடைகிற போது, பொதுவாக முதுமை என்பதை 60க்கு பிறகுள்ள வயதாக குறிப்பிடுவார்கள். 60, 70 அதற்கு மேல் முதுமை அடைகிற போது, நான் ஏற்கனவே சொன்னபடி விஞ்ஞான பூர்வமாக மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடையும், உடல் பலவீனம் அடையும். எனவே அவர்கள் ஸ்டடியாக சிந்திக்க மாட்டார்கள், ஸ்மார்ட்டாக திங்க் பண்ண மாட்டார்கள், சின்ன பிள்ளைத்தனமாக நடப்பார்கள். சில நேரங்களில் அவர்கள் சபைகளிலே பேசுகிற பேச்சு, நம்முடைய வீட்டில் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெரிய ஒரு தொழிலதிபராக இருப்போம், பெரிய பெரிய பிஸ்னஸ் மக்கள் நம்மோடு பேசுவதற்கு நம்முடைய வீட்டுக்கு வருவார்கள். அந்த நேரத்திலே நம்முடைய தந்தை உட்கார்ந்து கொண்டு ஏதோ உளறுவார். இங்கே நீங்கள் பெண்கள் டாக்டர்களாக இருப்பீர்கள், பெரிய கவுன்சிலராக இருப்பீர்கள், சைக்காலஜிஸ்டாக இருப்பீர்கள், பல பல நிலைகளிலே நீங்கள் இருப்பீர்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய தாய் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிற நேரத்தில் பொருத்தமில்லாதவற்றை பேசுவார்கள். ஆனால் அவர்கள் பொருத்தமானது என்று நினைத்துத்தான் பேசுவார்கள், சரியாக பேசுகிறேன் என்று நினைத்துத்தான் பேசுவார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை பார்த்து உஃப் என்று சொல்வது ஹராம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எத்தனை பேர் இந்த ஹராத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிறோம்? இது ஹராம், இது ஒரு பாவம் என்று நினைத்து பெற்றோரிடம் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? நிறைய கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்குல் லஹுமா உஃப் வலா தன்ஹர்ஹுமா. அவர்களோடு கடுமையாக நீங்கள் நடக்காதீர்கள், மென்மையாக நடங்கள். மென்மை என்பதை அல்லாஹ் சொல்லும் போது வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா. துல் என்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, துல் என்றால் அரபு மொழியில் இழிவுக்கு சொல்றது, இழிவடைவது. இழிவு அடையுங்க கூட பெற்றோருக்கு முன்னால. சுப்ஹானல்லாஹ். அடிக்கட்டும், திட்டட்டும், ஏசட்டும், விமர்சிக்கட்டும், நோ ப்ராப்ளம். பெற்றோரிடத்தில் இழிவடைவது ஒரு கௌரவம், ஒரு இபாதத். அல்லாஹ் சொல்லுகிறான், உன்னுடைய பெற்றோரிடத்தில் பணிவனும் இழிவனும் இறக்கையை தாழ்த்தி அவருக்கு நீ அன்பு காட்டு. இன்றைக்கு மனைவிக்கு பிடிக்கலன்னு சொல்லி தன்னுடைய உம்மா வாப்பாக்கு கால் பண்ணாம, சுப்ஹானல்லாஹ், வல்லாஹி சகோதர சகோதரிகளே, நிறைய பெற்றோர் அழுகிறார்கள். எந்த மார்க்கத்தில் மனைவிக்காக பெற்றோரை பகைக்க சொல்லி இருக்கிறது? மனைவியும் புரிய வேண்டும். அவர்கள் முதுமையான நிலையில் தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். துஆ கேளுங்கள். இதை விட்டு நீங்கள் எப்போதும் உங்களுடைய தாய் தந்தைக்கு தான் சப்போர்ட். அதே நேரத்தில் சில பேரண்ட்ஸும் புரிய வேண்டும். நம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மருமகள் நம்முடைய பிள்ளை, அதே போல நம்முடைய மகனுக்கு மனைவி, நம்முடைய மகனுக்கு ஹிதுமத் செய்வதற்காக அவள் இருக்கிறாள். நம்முடைய மகனின் குழந்தைகளை அவள் சுமக்கிறாள். நம்முடைய மகனின் குழந்தைகளை அவள் வளர்க்கிறாள். எனவே மகனோடு அன்பாக இருப்பது போல அவளோடும் நான் அன்பாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஒரு இளமையான வயதிலிருந்து நமக்கு நாம் சொல்லிக் கொண்டு வர வேண்டும். ஆனால் என்னதான் அவர்கள் செய்தாலும், முதுமையான நிலையில் உங்களுடைய பெற்றோர் இருக்கிற போது, உங்களுடைய மனைவி போன் பண்ணிய நேரத்தில் திட்டிவிட்டார், அல்லது உங்களுடைய மனைவி அவர்களோடு இருக்கும்போது சில பிரச்சனைகள் வந்து விட்டன என்பதற்காக உங்களுடைய பெற்றோரை நீங்கள் டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஹராம், பெரும்பாவம். உங்களுடைய பெற்றோரிடத்தில் பக்குவமாக சொல்லுங்கள், பெற்றோரோடு இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸ், இரத்த உறவை துண்டிப்பவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான். நம்புறமா இல்லையா? புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், லா யதுகுலுல் ஜன்னத காத்திஉ ரஹீம். இரத்த உறவை துண்டிப்பவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான். இது ஹதீஸ் என்பதை ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஹதீஸ் என்றா என்ன? வஹி. அப்ப நம்ம தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஆனால் இரத்த உறவை நம்ம துண்டிக்கிறோம் என்றால் சுவர்க்கம் போக மாட்டோம். இப்போ இரத்த உறவை துண்டிப்பது என்ன? உதாரணமாக, நான்
என்னுடைய உடன்பிறப்புகளோடு உறவில்லாமல் பகைத்து கொண்டு வாழ்ந்தால் இரத்த உறவை துண்டிக்கிறேன். இப்போ நான் சொர்க்கம் போக மாட்டேன். இது ஒரு டைப். இன்னும் ஒரு டைப் என்னென்றால், என்னுடைய மனைவியிடத்தில் நான் சொல்லுகிறேன், நீ உன்னுடைய தாயோடு பேசக்கூடாது, உன்னுடைய தந்தையோடு நீ பேசக்கூடாது, உன்னுடைய சிஸ்டரோடு நீ பேசக்கூடாது, உன்னுடைய சகோதரனோடு நீ பேசக்கூடாது என்று என்னுடைய மனைவிக்கு நான் சொல்லி அவள் பேசாமல் விட்டால் இப்போதும் நான் இரத்த உறவை துண்டிப்பவன் தான். இங்கும் நான் சொர்க்கம் போக முடியாது. நிறைய கணவன்மார் மனைவிமார் இப்படி பிரச்சனைகள் வரும். உலகம் என்பது சோதனை களம்தான். உலகத்தை சுவர்க்கமாக பார்த்தோமாக இருந்தால் மறுமை சுவர்க்கத்திற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். மறுமையில் இருக்கிற சுவர்க்கம் தான் உண்மையான சுவர்க்கம். فيها ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر. எல்லா இன்பங்களும் அதில் இருக்கிறது. எந்த கண்ணுமே கண்டிருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது. வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்ஊன். உங்களுடைய உள்ளம் ஆசைப்படுகிற அனைத்தும் சுவர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இதை நம்பித்தான் ஆக வேண்டும். நீங்கள் ஆசைப்படுகிற அனைத்தும் கிடைக்கும், நீங்கள் கேட்பது அனைத்தும் கிடைக்கும். அதான் சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் தியாகம் செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் கஷ்டப்பட வேண்டும், இந்த உலகத்தில் பொறுமை காக்க வேண்டும். நான் நினைத்தது மட்டும்தான் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் சுவர்க்கம் போக முடியாது. அஃபஹஸிப்தும் அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ഖலவு மின் क़ப்லிக்கும். உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு வந்த கஷ்டங்கள், சோதனைகள், சிரமங்கள் எதுவுமே வராமல் ஈஸியாக சும்மா தஹஜ்ஜத் தொழுதுட்டு 5 வக்து தொழுகையும் தொழுதுவிட்டு சொர்க்கம் போகலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. கஷ்டப்பட வேண்டும், தியாகம் செய்ய வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். நமக்கு வரக்கூடிய மாமியாரால் பிரச்சனை வருகிறதா? பொறுமையோடு இருக்க வேண்டும். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். சில கணவன்மார் இருக்கிறார்கள், மனைவியுடைய உறவினர்களை வைத்து மனைவியை டோர்ச்சர் பண்ணுகிறவர்கள். இந்த உலகத்தில் அவர்கள் ஏதோ தங்களை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்கலாம், ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய பிடி மிக கடுமையானதாகும். அதே போல சில மனைவிமார் இருக்கிறார்கள், கணவன் தன்னிடம் வைத்திருக்கிற அன்பை பயன்படுத்தி அவனுடைய உறவினர்களை விட்டு அவனை துண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டிய லேசில்லை. அதுவும் நம்ம வாழக்கூடிய காலம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த இன்னும் ஒரு விஷயம் நடக்கிறது. மௌத்துல் ஃபஜ்ஆ அல்லது மௌத்துல் ஃபுஜ்ஆ என்று சொல்லக்கூடிய திடீர் மரணம். திடீரென மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். எனி டைம் மௌத்து வரலாம். மௌத்தாகும் போது ராஹத்தாக மௌத்தாக வேண்டும். சகோதர சகோதரிகளே, பணம் வராது, நகை வராது, பெரிய பெரிய வீடுகள் கூட வராது, வாகனங்கள் வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யத்பஉல் மய்யித தலாஸா. மௌத்தானிங்கண்ட கபர் வரைக்கும் சில நேரம் 3 விஷயங்கள் வரும். அஹ்லுஹு வ மாலுஹு வ அமலுஹு. குடும்பம், பொருளாதாரம், அமல், 3 கபர் வரைக்கும் வரும். கபருக்குள் நீங்கள் வைக்கப்பட்டதும் யர்ஜிஉ இஸ்னானி வ யப்கா வாஹித். 2 திரும்பிவிடும், 1 மாத்திரம்தான் கூட இருக்கும். அது அமல் மட்டும்தான். ரியலாக பார்க்குறோமா இல்லையா? மாஷா அல்லாஹ். சில ஊர்களில் போய் நம்ம ப்ரோக்ராம்கள் நடத்துவோம். அப்போ ஆன்லைனில் லைவாக கேள்விகள்னு சொன்னால் சில பெண்கள் சொல்லுவாங்க, என்னிடத்தில் 200 பவுன் தங்கம் இருக்கிறது, நகை இருக்கிறது, ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, நான் யூஸ் பண்ணுறதுக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறேன் என்றால், 200 பவுன் அதுக்கு மேலே தங்கம் இருக்கிறது. மௌத்தான ஒரு சின்ன காதில் போடக்கூடிய நகையை விடுவாங்களா? இல்லை மூக்குத்தி தான் நீங்கள் குத்தி இருக்கிறீர்கள் என்பதற்காக மௌத்தானால் பரவாயில்லை, அந்த பிள்ளை மூக்குத்தியோட போகட்டும் என்று விடுறாங்களா? அதையும் கலட்டி எடுத்துடுறாங்க. வெறும் 3 அல்லது 5 வெள்ளை துணிகள். இதுதான் யதார்த்தம், இதுதான் ஃபேக்ட். இதை புரிய முடிந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை வென்று விடலாம். இதை புரிய முடியவில்லை என்றால் நிச்சயமாக இங்கும் தோல்வி அங்கும் தோல்வி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
இரத்த உறவு என்பது இஸ்லாத்தின் பார்வையில் மிக முக்கியமான ஒன்றாகும். இரத்த உறவை பேணி நடப்பது கட்டாய கடமையாகும், வாஜிபாகும். இரத்த உறவை துண்டிப்பது பெரும் பாவமாகும். இரத்த உறவை துண்டிக்கிறவன் ஒன்று டைரக்டாக இரத்த உறவை துண்டிப்பது அல்லது இன்டிரெக்டாக இரத்த உறவை துண்டிப்பது, அவன் சுவர்க்கம் செல்ல மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தி விட்டார்கள். எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இரத்த உறவுகளை புரிந்து கொண்டு, குறைந்தபட்சம் துபாயில் இருக்கிறோம் என்றால் அவ்வப்போது கால் பண்ணி பேசி, அவர்களுடைய பொருளாதார நிலைகளை கவனத்தில் எடுத்து, நமக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்தால் அதிலிருந்து நம்மால் முடியுமானதை அவர்களுக்கு அனுப்பி, அவர்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது ஆறுதல் சொல்லி, மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களில் கலந்து கொள்ள முடியுமாக இருந்தால் போய் கலந்து கொண்டு, அவர்கள் பேசவில்லை என்ற காரணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நான் சுவர்க்கம் போக வேண்டும், நான் அல்லாஹ்விடத்தில் தப்ப வேண்டும் என்ற உணர்வோடு இரத்த உறவை பேணி நடப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.